மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் நடிகர் கூல் சுரேஷ் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பிக் பாஸை பற்றி. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாம் கேட்குறாங்க, ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா பிக் பாஸில் பார்வதியும் கமருதியும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, பெரிய தப்பு அது பண்ணியிருக்கக்கூடாது. இவங்க மட்டும் யோகியமா இத்தனை நாள் உள்ளே வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் காமிச்சிட்டு இப்போ வந்து கடைசி டைமில் வந்து ஞானோதயம் அந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய நடிகன் தான், அங்கே மகா நடிகன் தான், இன்க்ளூடிங் ஹோஸ்ட்டும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஸோ பிக் பாஸ் ஹோஸ்ட் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அவ்வளோ உத்தமர்கள் வெளியே வந்து அவ்வளோ ரெட் கார்டு கொடுக்குன்னு சொல்லுவோம். ஏன் நீ அதை கொடுக்குன்னு நினைக்கிறேன்? உன்னால் முடியலன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இரு, எதுக்கு பார்க்குற? நீ என்ன பண்ணாத அவங்க பண்ணிட்டாங்க. அங்கே 6 மணிக்கு மேலே எங்கேயா இருட்டு கிடைக்குமா? ஏதாவது சந்தில், ஏதாவது பீச்சில், பார்க்கில் என்ன நடக்குது? ஸோ அதை தான் அங்கே பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. சின்னஞ்சிறுசுங்க ஏதோ பண்ணுறாங்க, இந்த மார்கழி மாதத்துக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னு விட்டு போகணும். நீங்கள் அதை போய் எதுக்கு பிடிச்சின்னு இது பண்ணுறீங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே யாருமே சரி கிடையாது. எவன் யோக்கியம் சொல்லுங்கள்? எல்லோரும் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கலாச்சி விட்டுறாருங்க. மனுஷன் செம்ம ஃபன்னாக பேசியிருந்தார். ஸோ ரெட் கார்டு கொடுத்துருக்கூடாதுன்னு அவரும் சொல்கிறாரு. யார் யார் குறை சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதுவும் கரெக்டு தான். உங்களுக்கு வந்து ஒரே டிவி தான் இருக்கான்னு நிறைய சேனல் இருக்குது, பிடிக்கலாம் மாற்றிட்டு போயிட்டாருங்க. ஒருத்தர் குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் உண்மையாகவே அவருக்கு ஃபன்னாக சொன்னாலுமே நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா சொல்லியிருக்காரு மக்களே. ஸோ அங்கே நடக்கிறது எல்லாமே ட்ராமா தான். சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேமரா கிட்ட தான் போய் நிறைய பேர் ட்ராமா பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் நடக்குது தான். அதனால் வந்து அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்காதீங்க. அது விளையாட்டு. விளையாட்டில் தள்ளி விடுறது, கீழே விழுது, அடிபடுறது எல்லாமே சகஜம்தான். நீங்கள் விளையாட போனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்ல கேட்குறாரு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து பார்வதியும் கமருதியும் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.